வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு என்ன ஆகும்? உங்களால் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரை திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ண முடியுமா? அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதது பார்த்தீங்கன்னா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரே ஆப், அதாவது எல்லார் மொபைலும் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஆப் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சம்மந்தப்பட்ட ஆப்ஸு. ஸோ அதிலே அந்த கேட்டகரியில் வரதா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு iOS யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதே நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் எல்லார் மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாரும் முதல்ல ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் தான். ஏன் அப்படின்னா மெயின் சோர்ஸே அதுதான். உங்கள் மொபைல் ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் சோர்ஸ் மூலியமாக, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஆப்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவீங்க மொபைலில். ஸோ அந்த விஷயத்தை, அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதாவது மற்ற ஆப் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் கூகுள் ப்ளே ஸ்டோரை உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல உங்கள் மொபைலில் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதாவது என்னென்னா, உங்கள் மொபைலில் இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கல அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் ரூட் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைலில் ரூட் பண்ணுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன தெரியும் இல்லையா? ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ பேக்கப் எல்லா டேட்டாவே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். மொபைலில் ரூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லாம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடணும். ப்ளே ஸ்டோரை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மூலியமா, ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய ஸ்டெப்பாக இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலோட அந்த ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த ஸ்டெப்ஸில் ஏதாவது மெயினாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ரூட் மூலியமாக, உங்கள் மொபைலில் நீங்கள் ரூட் பண்ணுறது மூலியமாக உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ண முடியும். ப்ளே ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ரூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரூட் பண்ணதுக்கு முன்னாடியும் ரூட் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியுமா ப்ளே ஸ்டோரை? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் அன்இன்ஸ்டால் பண்ணால் சில நொடிகள்னு கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் எப்படின்னா சில ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் திருப்பி இன்ஸ்டால் ஆயிரும். அதாவது உங்கள் பர்மிஷனே இல்லாமல் ப்ளே ஸ்டோர் பார்த்தா திருப்பி இன்ஸ்டால் ஆயிரும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூகுள், ஆப்வியஸ்லி நம்ம கூகுளோட கனெக்டட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் மொபைலில் கூகுள் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரை மட்டும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் அன்இன்ஸ்டால் ஆக்சுவலி அந்த ஆப்பில் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் கூட உங்களால் பார்த்தீங்கன்னா சில இன்னும் கொஞ்சம் நாள்லேயோ அப்படிங்கிறப்ப சில கொஞ்சம் மணி நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறத ரெக்கவர் பண்ணிட முடியும். அதாவது என்னென்னா அந்த கூகுளில் இருக்க அந்த சோர்ஸஸ், அதாவது அந்த கூகுளாக இருக்கும்போது என்ன ஆகுனா அது எல்லாமே ஒரே கனெக்டட் ஆப் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கனெக்டட் ஆப்ஸ் தான் நீங்கள் அதுலேருந்து ஒரு ஆப் ரிமூவ் பண்ணாலும் அது திரும்பி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர். அதாவது நீங்கள் என்ன தான் கூகுள் ப்ளே ஸ்டோர் அன்இன்ஸ்டால் பண்ணாலும், கூகுள் அன்இன்ஸ்டால் பண்ணாலும், யூடியூபே அன்இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்பியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகும். ஸோ திரும்பி அது பார்த்தீங்கன்னா ரீஇன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்இன்ஸ்டாலே பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில், அதாவது ப்ளே ஸ்டோர் இல்லாமல் ஒரு ஆப் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். எப்படின்னா உங்கள் கூகுள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கூகுள் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரே பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுளில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சில வழிகள்லாம் இருக்குது. இப்போ நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் இருந்தால் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ப்ளே ஸ்டோர் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். பட் ப்ளே ஸ்டோர் இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் என்ன தான் ப்ளே ஸ்டோர் அன்இன்ஸ்டாலே பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது ரீஇன்ஸ்டால் ஆயிடும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தாச்சு இல்லையா? ப்ளே ஸ்டோரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகும், எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு
என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.